ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா? ரோட் ஸ்டைல் பானிபூரி, மசாலா பூரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதுதான் செஞ்சேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த பூரி மட்டும் வெளியில் வாங்கினது. மிச்சதெல்லாம் நானே செஞ்சுருக்கேன். வாங்க காமிக்கிறேன். இந்த பூரி பேக்கெட் மட்டும் வெளியில் வாங்கினது. அது பேக்கெட்டே கிடைக்கும். அது எவ்வளோன்னு தெரியல, நான் வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன். இந்த மசாலா நான் செஞ்சது. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சர் கிடைக்கல, அதனால் இந்த மிக்சர் பேக்கெட் வாங்கியிருக்கோம். அந்த மசாலா பூரியில் போடுவாங்க தெரியுமா? ரோட் ஸ்டைல் மிக்சர், அந்த ஓமப்பொடி மிக்சர் மாதிரி போடுவாங்க. அது கிடைக்கல இங்கே, அதனால் இந்த மிக்சர் வாங்கியிருக்கோம். இது 5 ரூபா பேக்கெட். இது போடுங்க மசாலா போடுங்க. நான் இன்றைக்கி தான் இது ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் எப்படி செஞ்சீங்க? போடுங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போதும். அப்புறம் வெங்காயம் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிக்சர் ஆல்ரெடி நாங்கள் இங்கே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அது போட்டோம். செம்மையாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கொண்டு மிக்ஸ் பண்ணுறப்போ ஃபோன் வந்துச்சா, ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். சரி ஒரு பார்த்துடலாம், சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காமிக்கிட்டா. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது பிடிக்குமோ அவங்க எல்லாருமே க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் யாருக்கெல்லாம் மசாலா பூரி பிடிக்கும்ன்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் டின்னர். அது மத்தியானம் செஞ்சு முட்டை குழம்பு வேறு இருக்குது. சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாங்கன்னா ரைஸ் வச்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். சும்மா செஞ்சு பார்க்கலாமே, மழை சில்லுன்னு வந்துட்டு இருக்கனால சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் செஞ்சது சூப்பராக தான் வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி செஞ்சு ரெசிபி போடுறேன். அந்த பூரி மட்டும் தான் கடையில் வாங்கினது. அது எவ்வளோ ரேட்டுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். பாய்.